வைகாசி விசாகத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பால் குடங்களுடன் அல்லிநகரம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார கோயிலுக்கு ஊர்வலமாக சென்ற அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ வீரப்ப ஐயனார். தேனி அருகே அல்லிநகரம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ வீரப்ப ஐயனார் சுவாமி எழுந்தருளியுள்ளார். ஆண்டுதோறும் வைகாசி விசாக பார்க்குட விழா விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு வைகாசி விசாகத்தை முன்னிட்டு வீரப்ப ஐயனார் அல்லிநகரம் கிராமத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் மற்றும் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் இருந்து குதிரை வாகனத்தில் புஷ்ப அலங்காரத்துடன் மலையடிவாரத்தில் உள்ள சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ வீரப்ப ஐயனார் சுவாமி மலைக்கோயிலுக்கு 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தலையில் பால் குடத்தை சுமந்தவாறு ஊர்வலமாக கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மலைக்கோவில் சென்றடைந்தார். அங்கு பக்தர்கள் தலையில் சுமந்த பால் குடங்களில் உள்ள பால் வைத்து வீரப்ப ஐயனாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அலங்காரம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் தேனி அல்லிநகரம் ஆரிய வைசிய மகாஜன சங்கம், தேனி அல்லிநகரம் ஆரிய வைசிய இளைஞர் சங்கம், தேனி வாசவி கிளப், தேனி வாசவி மகளிர் சங்கம், தேனி வாசவி வனிதா கிளப், சாதனா சங் மற்றும் அல்லிநகரம் கிராம கமிட்டியினர் ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்திருந்தனர்.